பினாங்கு மாநில வரலாற்றில் முதன்முறையாக தமிழ் பள்ளிகளுக்கு இடையிலான திடல் தட போட்டி சனிக்கிழமையன்று கோலாகலமாக நடந்தேறியது. அதுவும் பிரசித்தி பெற்ற பத்துகவான் விளையாட்டரங்கில் மாநிலத்தில் உள்ள அனைத்து 28 தமிழ் பள்ளிகளும் இதில் பங்கேற்றன. வீடமைப்பு மற்றும் சுற்றுச்சூழல் துறைகளுக்கான மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்துஸ்ரீ எஸ் சுந்தரராஜு அப்போட்டியை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். அவர் தமுதுரையில் எந்த மாநிலத்திலும் இந்த அளவுக்கு பெரிதாக தமிழ் பள்ளிகளின் விளையாட்டு போட்டி நடந்திருக்குமா என தெரியவில்லை என பெருமிதம் தெரிவித்தார். இது தனது நீண்ட நாள் கனவு என கூறிய அவர் ஒரு வழியாக அது நிறைவேறியது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்தார். மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், உள்ளூர் மக்கள் ஆகியோரது ஒத்துழைப்பில் அப்போட்டி வெற்றிகரமாக நடந்தேறியிருப்பது குறித்தும் சுந்தரராஜு மனநிறைவு தெரிவித்தார். போட்டியை சிறப்பாக ஏற்பாடு செய்த பாகண்டாலாம் சட்டமன்ற உறுப்பினர் குமரன் கிருஷ்ணனுக்கும் அவர் நன்றி தெரிவித்தார். இவ்வாண்டு மகத்தான வரவேற்பு கிடைத்துள்ளது. அடுத்தடுத்த ஆண்டுகளிலும் இந்த திடல் தட விளையாட்டு போட்டிகள் தொடரப்படும் என்றார் அவர். திடல் தட போட்டி நடைபெற்ற அரங்க மட்டும் பெரிதல்ல, அது நடத்தப்பட்ட நேர்த்தியும் தான். மற்ற பெரிய விளையாட்டு போட்டிகளைப் போல தொடக்க விழாவில் தீபம் ஏற்றியது, போட்டியாளர்கள் அணிவகுத்து சென்றது என போன்றவற்றை பார்த்து தமிழ் பள்ளி பெற்றோர்களும் பொதுமக்களும் அசந்து போயினர். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.